வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜேம்ஸ் பால்ட்வின் எழுதின ஸ்ட்ரேஞ்சர் இன் த வில்லேஜ் இந்த எஸ்ஸேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. ஜேம்ஸ் பால்ட்வின் சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஒரு சின்ன வில்லேஜ் போயிருந்தபோது அங்கே அவர் எப்படி பார்த்தாங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸில் அவர் இருந்தபோது அவர் எப்படி பார்த்தாங்க அப்படின்றத பற்றி தான் இங்கே அவர் எழுதியிருக்காரு. பால்ட்வின் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் எஸ்ஸேயிஸ்ட், நாவலிஸ்ட் மற்றும் சிறுகதை எழுத்தாளர். அவர் வளர்ந்ததெல்லாம் ஹேர்லம் தான். அங்கே அவர் ஒரு சிறந்த லீடர் ஆகி சிவில் ரைட்ஸ் மூமெண்ட்டில் கலந்துக்கிட்டு அவர் யுனைடெட் ஸ்டேட்ஸில் போராடி இருக்கார். ஆனால் பெரும்பகுதியான வாழ்நாள் அவர் யூரோப்பில் தான் கழிச்சிருக்காரு. இங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட நிறத்தால் அவர் ஆஃப்ரிக்காலேருந்து வந்தாருன்ற ஒரே காரணத்துக்காகவே அவர் சுவிட்சர்லாண்ட் வில்லேஜில் எல்லாரும் அவர் எப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் அவர் போன வில்லேஜ் ரொம்ப சின்ன வில்லேஜ், அதாவது கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு சினிமா தேட்டர் கிடையாது, ஒரு பேங்க் கிடையாது, ஒரு லைப்ரரி கிடையாது. அது எதுக்கு புகழ்னா அங்கே ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குது, அதுக்கு தான் அது இப்போ ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆனால் அந்த ஸ்மால் வில்லேஜ்லேயே அங்கே இருக்கிற சில்ட்ரன்லாம் குழந்தைங்களாம் அவர் போகும்போது அவரை பார்த்து நெகர் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுன்னே அவருக்கு புரியலை. அவருக்கு ஒன்று புரிஞ்சுது, இவங்க எந்த கெடுதலும் நமக்கு செய்ய மாட்டாங்கன்றது புரிஞ்சுது. ஆனால் எல்லாருமே அவரை ஒரு மனிதராக பார்க்காம ஒரு அதிசயம் மாதிரி தான் அங்கே பார்த்துட்ருந்தாங்க. அங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, வில்லேஜ் சர்ச்சில் ஒரு பழக்கம் இருக்குது. அவங்க ஆஃப்ரிக்காவில் பிறந்தவங்களை வாங்குவாங்க. எதுக்கு வாங்குவாங்கன்னா, அவங்க கிறிஸ்டியன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. அப்போ அவர் அவரோட அப்பாவை நினச்சிக்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பாவும் கிறிஸ்டியனாக மாறினவர் தான். அதனால் அவரோட குழந்தை பருவத்தில் அவருக்கு என்னென்ன இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருந்ததுன்றதை யோசித்து பார்க்குறாரு. அதே சமயத்தில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆஃப்ரிக்கன் வில்லேஜில் ஒரு வெள்ளை நிற மனிதர் வந்தாருன்னா எப்படி இருக்குமோ அதுக்கு எதிர்மறையாக தான் கருப்பாக இருக்கிறவங்க வெள்ளையர்கள் இருக்கிற இடத்துக்கு வர்றதா இருக்குது அப்படின்றாரு. ஏன்னா ரெண்டுமே சரி சமமாக இல்லை. ஏன்னா ஒரு வெள்ளையர் ஒரு ஆஃப்ரிக்காவுக்கு வரும்போது அவர் ரொம்ப மேன்மையானவராக, அப்படியே சுப்பீரியராக தான் எல்லாரும் பார்க்குறாங்க. இத்தனைக்கும் அவங்க அங்கே வந்தது அவங்களெல்லாம் பிடிச்சின்னு போகிறதுக்கும் அவங்களெல்லாம் கிறிஸ்டின்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் தான். ஆனாலும் அவங்கள அவங்கள விட மேலானவர்களாக தான் எல்லாரும் பார்த்துருக்காங்க. இங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருமே அந்த நிறம், இப்போ அமெரிக்காவில் ஒயிட்ஸும் இருக்காங்க, பிளாக்ஸும் இருக்காங்க. இப்போ இந்த வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு அமெரிக்காவை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவங்க வெஸ்டர்ன் சிவிலைசேஷனில் இருக்கிறதுனால அவங்க நம்மலாம் பெரியவங்க, நமக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டுருக்காங்க. அவங்களால இந்த ஒடுக்கப்பட்ட, அழுத்தப்பட்ட, அடிமைகளாக வைக்கப்பட்டிருந்த மக்களோட உணர்வுகளை புரிஞ்சிக்கவே முடியாது. அதனால் அவங்கக்கிட்ட அதை எடுத்து சொல்கிறதும் எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த வெள்ளையர்களே கருப்பர்களை ஒரு மனிதர்களாகவே நடத்தினது இல்லை. அவங்களுக்கு இதை பற்றின ஒரு அறியாமையிலே அவங்க இருந்திருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவங்களும் சரி, அவங்களோட முன்னோர்களும் சரி, அவங்க கூட இருந்த அந்த நெய்பர்ஸ் பக்கத்தில் இருந்தவங்களும் சரி, கருப்பினர்கள் மேலே நிறைய கொடுமைகளை இழைச்சிருக்காங்க. ஆனால் அதை அவங்க உணரவே இல்லை. அதே சமயத்தில் வெள்ளையர்களுக்கு எப்படின்னா, யாருமே நம்மளை வெறுத்துடக்கூடாது, அதே சமயத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ப்ரிவிலேஜும் நமக்கே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இங்கே இவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்காகவே ஒரு வேளை வெள்ளையர்கள்லாம் நிறைய விஷயங்களை கருப்பு மக்களை பற்றி, கருப்பின மக்களை பற்றி பரப்பியிருக்காங்களோ அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கருப்பின மக்களுக்கெலாம் கடவுள்கிட்ட போய் சேர முடியாது, அவங்களுக்கு சால்வேஷனே கிடையாது, அப்படி இப்படி நிறைய விஷயங்களை மக்களிடையே அவங்க பரப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சுவிட்சர்லாந்து வில்லேஜை பற்றி சொல்கிறாரு. அதாவது அவர் வந்த நாள்லேருந்து இன்னைய வரைக்கும் அவர் ஒரு அந்நியராக தான் எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அவங்க அவர்கிட்ட பழகிற முறை கொஞ்சம் மாறி இருக்குது. முன்னெல்லாம் அவருடைய நிறத்தை பார்த்து, அவருடைய தலைமுடி இருக்கிறதெல்லாம் பார்த்தே அவர் வேறு யாரோ மாதிரி தான் பார்த்துருந்தாங்க. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, சுவிட்சர்லாண்டில் இருக்கிற குழந்தைகள் அவரை பார்த்து நிகர்னு சொல்கிறது, அந்த அமெரிக்காவில் இந்த குழந்தைகளும் அந்த நியூயார்க் சிட்டியில் அவரை பார்த்து ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்றாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சர்லாண்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்கள்லாம் சில பேர் அவர்கிட்ட ஒரு நட்பாக பழக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு சில பேர் அவர் வரதை பார்த்தாலே ஓன்னு கத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, சாத்தான் கருப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க.
சில பெண்கள் வந்து அவர்கிட்ட நட்பாக பழகுறாங்க, சில பேர் அவரை வந்து புறக்கணிச்சிடுறாங்க. சில ஆண்கள் அவர்கிட்ட அன்பாக இருக்காங்க, ஒரு சில பேர் அவரை வந்து திருடராக தான் பார்க்குறாங்க. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கண்ணோட்டமே வித்தியாசமாக தான் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற கண்ணோட்டத்துக்கும் அமெரிக்காவில் அவரை பார்க்குற விதத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்றாரு. ஏன்னா இதுக்கு வந்து வரலாறே நிறையா இருக்குது. இப்போ இந்த சுவிட்சர்லாண்டில் இருக்கிற இந்த கிராமத்தில் இந்த ஒரு கருப்பின ஆண் வந்தது வந்து புதுசு. ஆனால் யூஎஸில் அப்படி இல்லை. கருப்பர்கள் வந்ததுனாலேயே யூஎஸில் ஒரு பெரிய போராட்டமே நடந்து அவங்களுடைய ஆத்மாவே அவங்கள குத்தி கொள்ளி ஒரு உள்நாட்டு போரே நடந்தது. அதனால் அமெரிக்கன்களால் இவங்களை வந்து புதுசாலாம் பார்க்க முடியாது. அதே சமயத்தில் அமெரிக்காவில் அவங்க என்ன நினச்சிருந்தாங்கன்னா, கருப்பின மக்களை மனிதர்களாக நினைக்கல, ஒரு ஆடு மாடு மாதிரி ஒரு ஆவினமாக தான் அவங்க நினச்சிருக்காங்க. இந்த ஐடியா முதல்ல யூரோப்பில் தோணினாலும் யூஎஸில் தான் அதை வந்து அப்படியே வந்து உள்வாங்கிக்கிட்டாங்க. ஏன் உள்வாங்கிட்டாங்கன்னா, அவங்கக்கிட்ட நிறைய அடிமைகள் தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி அடிமைகளை வச்சுக்கிறது நியாயமானதுன்னு அவங்க உலகத்துக்கு சொல்ல வேண்டியது இருந்ததுனால இந்த எண்ணத்தை அவங்க வந்து நல்லாவே உள்வாங்கிட்டாங்க. அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அடிமைத்தனம் உலகம் முழுக்க இருந்தாலும் யூஎஸில் 2 விஷயங்கள் இருந்தது. ஒன்று, அங்கே அடிமையாக இருந்த மக்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை நம்ப வேண்டியிருந்தது. நம்மளோ அடிமைகளாக வச்சிட்டு இருந்த அந்த முதலாளிகள்கிட்ட சக்தி அதிகம், அவங்களுடைய பவர் நம்மளை மீறினதுன்னு நினைக்க வேண்டியிருந்தது. 2வது, அவங்க வீட்டை விட்டு அவங்க வந்து பிரிஞ்சிட்டாங்க. அவங்க நாட்டில் இப்போ அவங்க இல்லை, வேறு ஒரு நாட்டில் அவங்க இருக்காங்க. அப்போது அவங்களுடைய கடந்த காலத்துலேருந்து அவங்க துண்டிக்கப்பட்டுட்டாங்க. அவங்களுக்குன்னு இப்போ ஒரு அடையாளம் இல்லை. இப்போ அந்த கடந்த காலத்தோடு அவங்களுக்கு ஒரு தொடர்பு இருந்தால் அவங்க அடையாளத்தை அவங்க அப்படியே தக்க வச்சுட்டுருக்கலாம். இப்போ அவங்களால அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பில் வந்து காலனிஸு, இந்த ஸ்லேவரி எல்லாமே ஒரு 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 ஐடியாவாக தான் இருக்குது. ஆனால் யூஎஸில் அது உண்மையாகவே இருக்குது. இப்போது ஒயிட் அமெரிக்கன் கல்ச்சர் வந்து ஒரு யூரோப்பியன் கல்ச்சர் தான். ஆனால் யூரோப்பில் இந்த ப்ராப்ளம் இல்லை, அமெரிக்காவில் இருக்குது. வெள்ளையர்களோட ஆதிக்கம் வந்து ஒரு நம்பிக்கையில் வந்தது. என்ன நம்பிக்கைன்னா, வெள்ளையர்கள் தான் சிவிலைசேஷனே ஏற்படுத்தினாங்க, அதை வந்து ஆரம்பித்தாங்க. அதனால் அந்த சிவிலைசேஷன், அதாவது வந்து நாகரிகம், ஒரு வளர்ச்சி, இந்த சிவிலைசேஷனை காப்பாற்ற வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் கருப்பு மக்களுக்கு அவங்கள ஒரு மனிதராகவே நடத்தாமல், ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் அவங்கள நடத்துனதுக்கு காரணமே நிறைய விஷயங்களை வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வந்ததுனால தான். இப்போது இந்த வெள்ளையர்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, அவங்க வந்து இந்த கருப்பர்கள் இல்லாமல் வாழறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சாகணும். அதே சமயத்தில் அவங்களுக்குன்னு ஒரு போலித்தனமாக சில விஷயங்களை வச்சுருக்காங்க இல்லையா, நாங்கள் தான் எல்லாரை விட மேன்மையானவங்கன்னு, அதை விட்டும் அவங்களால வர முடியல. அதனால தான் நிறைய சட்டங்களை போட்டு எல்லாமே கொண்டு வந்து மனிதர்களாக இவங்க நடத்தணும், இந்த கருப்பினர்களும் மனிதர்கள் தான், வெள்ளையர்களும் மனிதர்கள் தான், 2 பேரும் சமன்றதை கொண்டு வரத்துக்கு நிறைய சட்டங்களை கொண்டு வர வேண்டியிருந்தது. இப்போ வந்து வெள்ளையர்கள் வந்து அவங்களோட அடையாளத்தை காப்பாற்ற வேண்டியிருக்கு. அதே சமயத்தில் கருப்பின மக்கள் அவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கருப்பினர்களுக்கு நிறைய பின்னடைவு இருந்தாலும், நிறைய தொல்லைகள் இருந்தாலும், நிறைய தாக்குதல் இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக வெற்றியாளர்களாக தான் இந்த உலகத்தில் இருக்காங்க. இப்போ இந்த கருப்பு அமெரிக்கன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வெஸ்ட்டுக்கு வந்த விருந்தாளிகள் இல்லை. ஆனால் அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் பார்த்திங்கன்னா, அவங்க வந்து அமெரிக்காவுக்கு எப்படி ஒயிட் பீப்புள் வெள்ளையர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி தான் அவங்க. அதே சமயத்தில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, கருப்பின மக்கள் தான் இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு வந்து ஒரு புதிய பார்வையை கொடுத்துருக்காரு. இப்போது இந்த கருப்பின அமெரிக்கர்கள் இருக்காங்களோ அவங்க அடையாளம் தான் அவங்களுடைய கடந்த காலத்துலேருந்து அவங்களுக்கு இருந்த அந்த தடைப்பட்டு போனதுனால அவங்க ஒரு புது அடையாளத்தை அவங்க வந்து சீக்கிரம் உருவாக்கிக்கிட்டாங்க. ஆனால் அமெரிக்கன்ஸ்க்கு வந்து எப்படின்னா, பின்னாடி போயிடணும், அதாவது இந்த கருப்பின மக்கள்லாம் அங்கே வரத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அந்த மாதிரியே நம்ம போயிடணும், இந்த நாடு நம்மள்தான் இருக்கட்டும், இவங்கெல்லாம் வராததாகவே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது வந்து நடக்காத காரியம் இனிமேலுக்கு அப்படின்றாரு. ஏன்னா அப்படி செய்யணும்னு நினச்சா, இல்லை அதில் நம்பிக்கை வச்சா அவங்க வந்து ஒரு பூதாகாரமான உருவமாக தான் எல்லாருக்கும் தெரிவாங்க. ஏன்னா கருப்பர்களும் சரி வெள்ளையர்களும் சரி அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க ரிலேஷன்ஷிப் தான் இப்போ யூஎஸ்ஏ ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. இப்போது அமெரிக்கன்ஸ் வந்து கருப்பின மக்களை ஒரு வித்தியாசமானவர்களாக பார்க்க முடியாது.
சுவிட்சர்லாண்டில் இவர் வந்ததுனால அவங்க வந்து முதல்ல இப்படி ஒரு ஆஃப்ரிக்கனை பார்க்குறதுனால அவங்க புதுசாக அவரை பார்க்கலாம். ஆனால் யூஎஸ் அப்படி இல்லை. ஏன்னா யூஎஸ் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா வந்து வெறும் வெள்ளையர்களால் உருவாகலை. அது ஒரு மிக்ஸ்ட் ரேஸ், அதாவது கருப்பர்களும் வெள்ளையர்களும் சேர்ந்து தான் யூஎஸை உருவாக்கியிருக்காங்க. இதை வந்து உணர்ந்தால் தான் நம்மளால் முன்னேறி போக முடியும், ஒரு நல்ல பிரகாசமான எதிர்காலத்துக்கு போக முடியும்னு சொல்லி இந்த எஸ்ஸேவை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.